भामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय कलविकरणाय फलविकरणाय भलाय नमः फलप्रमदमानाय सर्वबोधमनाय மனோன்மனாஜ அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி சங்கநிதி பதுமநிதி அம்பாசமேத லக்ஷ்மி குபேரனையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மங்களமான சௌபாகியங்களை எல்லாம் தரக்கூடிய குரு பகவான், செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான். பணம் மொத்தம் நாம் எல்லாம் நினச்சிட்ருக்கோம், பணத்துக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அப்படி இல்லைங்க. மொத்த பணத்திற்கும் அதிபதி, செல்வத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் தான். விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் இதனால் வரையிலும் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்தார். இப்போது 10ஆம் இடத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசினியர்களே, குரு பகவான் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரம் செல்கிறார், முன்னேறி செல்கிறார், வேகமாக முன்னேறி செல்கிறார். அப்போது ஏப்ரல் 5ஆம் தேதி ராத்திரி அதிசாரம் பெரிய கும்பராசிக்கு செல்கின்ற குரு பகவான் அதிசாரத்திலேயே 9 பாதங்களையும் கடந்து சரியாக ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை அந்த கும்ப 3வது பாதம் வரையில் டச் பண்ணிவிட்டு 17ஆம் தேதியிலிருந்து வக்ரகதி அடைகிறார். அப்போ என்னங்க, கிட்டத்தட்ட ஒரு 75 நாட்கள், ஆல்மோஸ்ட் 75 டேஸ் குரு பகவான் ஃபார்வேர்டாக ரொம்ப வேகமாக பயணத்தை மேற்கொள்கிறார். உச்சத்தை நோக்கிய பயணம். ஆமாங்க, வக்ரகதி வரும்போது தான் திரும்ப நீச்சத்தை நோக்கிய பயணமாக அமையும். அதனால் இது உச்சத்தை நோக்கிய பயணம். இப்போ 9ஆம் இடத்துல இருந்து வந்த குருவால் பொதுவாக ரிஷபராசிக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ரிஷபராசி அன்பர்களே சொல்லுங்கள், 9ல் குரு இருக்கா மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் அது இல்லை. ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு 60% ரிஷபராசி என்பவர்களுக்கு செய்தொழில் ஆகட்டும், வேலை வாய்ப்பு ஆகட்டும், வருமானமாகட்டும், தொழிலாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லா வகையிலும் அது ஒரு சொல்ல முடியாத தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியை வச்சு அவங்க எப்படியாவது அந்த கம்பெனியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிக முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ரிஷபராசி என்பர்கள். போராட்டமான வாழ்க்கை. அங்கே இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுறாருங்க, பணத்தை ஆசையை தூண்டாருங்க. சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பற்றின சிந்தனைகளை உண்டு பண்ணுவார். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா லாஸ், ஆசையை தூண்டி முதலீடுகளை செய்ய வச்சுருப்பார், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போட வச்சுருப்பார், ஒரு வண்டி வாங்க சொல்லியிருப்பார், வாகனங்கள் வாங்க சொல்லியிருப்பார், இடம் வாங்க வச்சுருப்பார், வீடு வாங்க வச்சுருப்பார், இல்லை பழைய வண்டியை எடுத்துகிட்டு புது வண்டியை வாங்க வச்சுருப்பார். அப்படி இல்லைனா அவங்களுடைய பணத்தை விரயமாக செய்வார். அப்போது இந்த 9ல் இருந்த குரு பகவானால் உங்களுக்கு நன்மை நடந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க சாமி, ஓரளவு செலவு தான் சாமி எங்களுக்கு ஆச்சு. ஆனால் இந்த 10ல் அதிசாரம் பெறக்கூடிய குருவால் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு நன்மை நடக்க இருக்கின்றது. ஆனால் சாமி 10ல் குரு வந்தால் பதவிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக உண்டு. ஆனால் இங்கே அதிசார குருவாகத்தான் மாறுறாரு. அதோடு மட்டும் இல்லைங்க,
உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகவும், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ராகுவுக்கு 4ஆம் இடமாகவும், இந்த பக்கம் கேதுவுக்கு 10. ராகு கேதுவுக்கு கேந்திரஸ்தானம் பெறுகிறார் குரு பகவான். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் வீட்டுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு 2ஆம் வீடு தனஸ்தானம். 9ஆம் வீட்டை லக்னமாக போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா, 9ஆம் பாவத்தை லக்னமாக போட்டு பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு அடுத்த வீடு தனஸ்தானம். அப்போது பாக்கியஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கு குரு பகவான் அதிசாரம் பெறுகிறார். இந்த பக்கம் ராகு கேதுவுக்கு 2 பேருக்குமே அவர் கேந்திரஸ்தானம் பெறுகிறார். இதனால் ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்க இருக்கின்றது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையாகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், கடைகள் ஆகட்டும், கமிஷன் பிஸ்னஸ் ஆகட்டும், பெரிய ஹோல்சேல் ஆகட்டும், மண்டி ஆகட்டும், சூப்பர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைலு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, எந்த தொழில் செய்பவராக இருந்தால், ஒரு சின்ன பெட்டி கடை வரலும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், உங்கள் தொழிலுக்கு, உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக இருக்கின்றது. ஒரு 75 நாளுக்கு நல்ல நேரம் பிறக்குது. இந்த 75 நாளை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரிஷபராசி என்பர்களே. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் பிறகு எப்பொழுதுமே நீங்கள் திரும்பவும் அவர் வெக்கரகதி அடிக்கின்ற போது இயல்பு நிலைக்கே நீங்கள் வந்துடுவீங்க. திரும்பவும் அதே கடன் பிரச்சனை, அதே இஎம்ஐ, அதே கொஞ்சம் ஓடுறது, ஓடி வருது, அலைச்சல், திரும்பவும் அதே ஆரோக்கிய குறைவு, இதெல்லாம் ரெகுலர் லைஃப் ஆகிடும். அப்போ இந்த குரு அதிச்சாரத்தால் ஒரு 75 நாட்கள் உங்களுக்கு ஒரு சுகம் காத்திருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை, இந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ இந்த குரு அதிச்சாரத்தினால் ராகு கேதுவுக்கு கேந்திரஸ்தானம் பெற்று, அதே போல் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு 2ஆம் வீடாகிய தனஸ்தானத்திற்கு வருகிறார். அப்போது வரவு செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஃபைனான்ஸ், பணம் கொடுக்கல் வாங்கல், அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாகட்டும், அதே போல் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கார்கோ, ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டு பிஸ்னஸ் ஆகட்டும், ஸோ எல்லா விதமான தொழிலுக்கும் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். சாமி, இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ராஜயோகம் எங்களுக்கு வர வேண்டும், இந்த யோகத்தை அந்த 75 டேஸ் எனக்கு ஒரு நல்ல பீரியட் வருதுன்னு சொல்லி, அந்த நல்ல பீரியடில் கொஞ்சமாவது எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் அடைஞ்சால் போகிறோம் சாமி, நான் கொஞ்சம் மூச்சு விட்டுப்பேன். 1 மாதம் இஎம்ஐ கட்டினா கூட போகிறோம், நான் கொஞ்சம் மூச்சு விட்டுப்பேன். ஒரு ஆர்டர் வந்தால் போகிறோம், கொஞ்சம் பணம் காசு எனக்கு ரொட்டேஷன் வந்தால் போகிறோம், நான் தப்பிச்சுடுவேன். இந்த மாதிரி சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இது நடக்கும். இந்த பண வரவை உங்களுக்கு குரு பகவான் தருகிறார். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் லக்ஷ்மி குபேர ஹோமம், அதே போல் குருக்கு குரு ராஜயோக பிராயச்சித்த ஹோமம் செய்து கொள்ள வேண்டும். வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தனியாகவே உங்கள் ஆஃபீஸில், உங்கள் கம்பெனியில் ஒரு நல்ல 4 வாத்தியாரை வச்சு தாராளமாக நீங்கள் சிறப்பாக செய்து கொள்ளலாம். அப்படி செய்ய முடியாதவர்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி வாக்கில் உலக மக்கள் அனைவருக்கும் ஒன்றிணைத்து அடியேன் உங்களுக்காக இந்த குரு தரும் அதிசாரம், குரு அதிசார ராஜயோக பிராயச்சித்த ஹோமமாகப்பட்டது செய்விக்கிறேன். அப்போ தனியாக செய்து கொள்ள முடியாதவர்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி, கீழே உள்ள நம்பருக்கு அதை ஃபோன் செய்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு அந்த பிராயச்சித்தம் செய்து கொள்வீர்களே ஆனால், இந்த சொல்லக்கூடிய யோகமாகப்பட்டது பணவரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அவசியம் ரிஷபராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.
அப்போ தனியாக செய்ய முடிஞ்சவங்க தாராளமாக தகுதி இருக்கக்கூடியவர்களும் செலவு பண்ண முடியும்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக அவங்க இடத்துல அவங்க ஆஃபீஸில் செஞ்சுக்கலாம். செய்ய முடியாதவர்களுக்காக அந்த சிரமப்படக்கூடியவர்களுக்காக இந்த ஏற்பாடு அடியேன் செய்திருக்கிறேன். அதே போல் சினிமா துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த அதிச்சாரத்தால் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், அதாவது நின்று போன விஷயம், தடைப்பட்ட விஷயம், நின்று போன ப்ராஜெக்ட், ஸ்டாப் ஆன ப்ராஜெக்ட்லாம் திரும்பவும் ஒரு ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பணங்காசு உங்களுக்கு ஏதாவது முடக்கம் இருக்குமே, ஆனால் அந்த பணங்காசு முடக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் அதுவும் திரும்ப கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் பணம் யாராவது ஏமாத்திருக்கலாம், வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம், கொடுத்தட்டில் வராமல் இருந்திருக்கலாம். ஒரு பெரிய பணத்தை ஒரு மெஸ்மரிசம் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து அவங்க வாங்கிருக்கலாம். எப்படி கொடுத்தனே எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கலாம். அதே போல் இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த மந்திரம் மாந்திரிகம், அதாவது மனசில் ஒரு பயம் இருக்கும், தேவையில்லாத மனசில் பயம் இருக்கும். ஸோ அதுக்கான ரெமெடி, அதுக்கான விளக்கங்களை கூட நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த குரு அதிச்சார பிராச்சித்த ஹோமத்தின் மூலியமாக நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சரி, குடும்பத்துக்கு எப்படி சாமி இருக்கும்? குரு அதிச்சாரத்தால் குடும்பம் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அதே போல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி கல்யாணம் 2 மாதம்தான், அது பிரிஞ்சுட்டாங்க. அதே போல் ரொம்ப நாள் அது சாமி போனவங்க வரவே இல்லை, ஒரு தவறான இடத்துக்கு போயிட்டாங்க, மனைவி போயிட்டாங்க, கணவன் போயிட்டாங்க. ஸோ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு கூட இந்த பிராயச்சித்தம் பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியமான ஒன்று. அது பிள்ளை. அதே போல் திருமண யோகம் எப்படி இருக்குன்னா, நிச்சயமாக இந்த குரு உங்களுக்கு திருமண யோகத்தை தருகிறார். ஏன்னா கேந்திரஸ்தானம் பெறுவதனாலே கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து ராஜயோகத்தை தருவதோடு திருமண யோகத்தையும் இவர் தருகிறார். புரியுதுங்களா? அப்போது தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், 2வது திருமணம், மறுமணங்கள், காதல் திருமணங்கள், இது எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் உங்கள் வீட்டில் நல்ல மங்கள விசேஷங்களை செய்து வைப்பார். கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து, ஓகேவா, உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள். ஸோ இந்த அரசியலை பொறுத்தவரையிலே இந்த குரு அதிச்சாரத்தால் இதில் நன்மை உண்டா சாமி அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பல நன்மைகள் இருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, 9க்கு 2ஆம் இடத்து வரக்கூடிய குருவால், தனஸ்தானத்து வரக்கூடிய குருவால், அதிச்சாரம் வரக்கூடிய குருவால் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கான பதவி, பட்டம், அந்தஸ்து இதெல்லாம் கூட உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நன்மைகள் எல்லாம் ரிஷபராசிக்கு அரசியலாகட்டும், சினிமா துறை ஆகட்டும், அரசு அதிகாரிகள் ஆகட்டும், வேலை வாய்ப்பு, தொழில், பிஸ்னஸ் ஆகட்டும், இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜாதகம் வலுவாக இருக்குமே. ஆனால் வலுவான எப்படி சாமின்னு கேட்டால், நல்ல தசாபுத்தி நடக்கணும், அந்தரங்கள், கோச்சாரங்கள் இதெல்லாம் சிறப்பானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் குரு ஒரு நன்மையை செய்தாலுமே கூட அது அந்த ஜாதகரால் அந்த நன்மையை அனுபவிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணும்போது தான் இதுக்கான என்ன ரெமெடி அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்கவே முடியும். அதே போல் ரொம்ப நாளே என் கம்பெனி வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்க சாமி, எனக்கு எப்படியாவது கொஞ்சம் இதை செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயம் கட்டாயம் அந்த நன்மைகளை செய்து தர முடியும். ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூ ஆகட்டும், நிறைய செக்டர் இருக்காங்க அரசாங்கம் சார்ந்த பிஸ்னஸ். ஸோ டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பில்டர்ஸ் அந்த அவங்க சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் டாக்டர்ஸ், ஹெல்த்து அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க, ஃபார்மா சம்மந்தப்பட்டவங்க. ஸோ இவங்க 5 பேருமே என்னென்னு கேட்டால் அரசாங்கம் சார்ந்த லைசன்ஸ் பெற்றணும், ஒரு அப்ரூவல் வாங்கணும். இவங்க எல்லாமே அரசாங்கத்துடைய பர்மிஷன் இருந்தால் தான் இவங்களால் அந்த தொழில் செய்யவே முடியுங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பில்டராக இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கலாம், அது சக்ஸஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், சேல்ஸ் ஆகாமல் இருக்கலாம், எல்லாம் வந்து ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் தான் டெண்டர் பிஸ்னஸுக்கும் இதே தான் லைசன்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம். ப்ளூ மெட்டலுக்கு
ரியல் எஸ்டேட்டுக்கும் அப்ரூவல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அப்ரூவல்லாம் போட்டாலும் அது வந்து மார்க்கெட் சரியில்லாதனால சேல்ஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இடதோஷங்கள், நிறைய இடங்களில் இடதோஷங்கள் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம பிராயச்சித்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராஜயோக குபேர லக்ஷ்மி குபேர யோக ஹோமத்திற்கு நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பை தரும். அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆகட்டும், பூமி சார்ந்த காரகத்துவம், இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிச்சாரம் நல்ல பலன்களை தர இருக்கின்றது ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் நிச்சயம் இந்த ரிஷபராசிக்கு திருமண யோகத்தை செய்து கொடுப்பார். கவலை வேண்டாம். நீண்ட நாட்களாக நின்று போன திருமணங்கள் கூட மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் இப்போ தான் ஃபார்மா மெடிக்கல் அதெல்லாம் சொன்னால், நீங்கள் ஏற்கனவே குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக இந்த 75 நாட்களில் ஒரு நல்ல செய்தி, நீங்கள் அப்பா அம்மா அப்படிங்கிற போஸ்டிங்கை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ உங்களுடைய தொழில்துறை ஆகட்டும், வருமானமாகட்டும், வேலை வாய்ப்பு ஆகட்டும், எந்த தொழில், எந்த பிஸ்னஸ், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த லக்ஷ்மி குபேர ஹோமத்தில் கலந்து கொண்டு சிறப்பான பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போல் அன்பு பக்த கோடிகளே, ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் உங்களிடத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த நாயடியேன் அன்னை வாராகி தேவிக்கு ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக ஆலயம் கட்ட வேண்டும் என்பதற்காக அதீத முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதுக்காக அந்த வாராகி அம்பாளுடைய ஆலயம் அமைவதற்கு, கோவில் கட்டுவதற்காக நிலம் ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்பாளுடைய உத்தரவு இன்னும் யார் மூலியமாக அந்த இடம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தெரியல. ஆகையினால் அதிசீக்கிரம் அன்னை வாராகிக்கு ஆலயம் கட்ட வேண்டும். கொடையுள்ளம் கொண்ட அன்பு அடியார் பெருமக்கள் எவருக்கேனும் அந்த உத்தரவு மனசில் படுமையானால், நிச்சயமாக அந்த இடம் கொடுத்து உதவுவீர்களேயானால் நிச்சயமாக வாராகி அம்பாளுடைய வாராகி பீடம் அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ இடம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சிந்தனை, தர்ம சிந்தனை உடையவர்கள் நிச்சயமாக முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்ம இன்னும் வேறு என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜாதகம் பார்க்குறோம், பர்சனல் ஹாரோஸ்கோப் செக் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறோம், அதுக்கு வந்து ரெமெடி சொல்கிறோம். அதெல்லாம் ஒரு சர்வீஸ். ஓகே. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம்னாக்கா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானகோடி அன்பர்களுக்கு அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், அது எப்படிப்பட்ட பரிகாரமாக இருந்தாலும் சரிதான், எல்லா விதமான பரிகாரங்களும் அவங்கவுங்க இருந்த இடத்துலையே இங்கே ஆன்லைன் மூலியமாகவே செய்து வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு எதனால் பிதிர்தோஷமாக இருந்தால் அது எந்த ஆலயத்தில் கொண்டு போய் செய்யணும், ராமேஸ்வரத்தில் செய்யணுமா, ஸ்ரீவாஞ்சியத்தில் செய்யணுமா, இல்லை சென்னையிலேயே செய்யணுமா, எந்த இடத்துல நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் பரிகாரங்களும் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு செய்து தருகிறோம். அதே போல் தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே முக்கியமான ஆலயங்களில் அபிஷேகம், அர்ச்சனை, அதுக்கான விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி தருகிறோம். அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிக சிறப்பான முறையில் உங்களுடைய பகுதியில் உங்கள் ஆலயத்துக்கு ஆலய கும்பாபிஷேகம் செய்து தர வேண்டும் என்று சொன்னால், அது உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்களை சிறப்புற தலைமையேற்று பொறுப்புடன் நடத்தி தருகின்றேன். அதே போல் சண்டி ஹோமம், அதே போல் ருத்ரஹோமம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சிறப்புற செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்குமே ஆனாலும் அதையெல்லாம் அன்னை வாராகியினுடைய பெரும் கருணையினாலும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய அருளாசியோடும் என்னுடைய குருநாதருடைய அருளாசியோடும் சிறப்பாக செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேசன் சுவாமிகள். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.